Taste the Daily. அடமானம் பிடித்தும் தீபாவளி சீட்டு நடத்தியும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பீட்டில் மோசடி செய்துவிட்டு தப்பியோடினர். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் விடிய அரசின் ஏவல் துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆவேச போராட்டம் நடத்தினர். மூணையுமே மூடிட்டு ஆள் எஸ் ஆயிட்டாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போய் கேட்கையில உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கங்க, யாரா வேணாலும் நீங்க போய் பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க சார். ரொம்ப அவங்க திமுறா பேசுறாங்க. ஒரு முத்துகிருஷ்ணனுங்கிற பையனை வச்சுதான் நாங்க எல்லாருமே கொண்ட நகையை கொண்டா வச்சோம். அவன் எறையூர்ல வீட்டுல தான் சார் இருக்கேன். அவன் வீட்டில் தான் இருக்கேன். நாங்கள் எல்லாரும் போய் கேட்கையில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கங்க, உங்களால் எதுவும் என்னை நீங்கள் உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப திமுறாவும் ஒரு ஆணவமாகவும் எங்கள்கிட்ட பேசுகிறா சார். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் ராஜீவ்காந்தி நகர் பகுதியை சேர்ந்த மூதாட்டி அரசு பேருந்து விபத்தால் காலை இழந்த தனக்கு நிவாரண உதவி வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தார். புஷ்பா என்ற மூதாட்டி கடந்த ஆண்டு அரசு பேருந்தில் பயணித்த போது டயர் வெடித்த விபத்தில் தனது வலது காலை இழந்தார். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் விடிய அரசு அவருக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கவில்லை. இந்நிலையில் மூதாட்டி புஷ்பா தனது பரிதாப நிலை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் எப்போது இடிந்து விடுமோ என அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலான பாழடைந்த கட்டிடத்தில் மகளிர் காவல் நிலையம் இயங்கி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் இன்றி தலைமை காவலர்களும் பணியில் உள்ளதால் பெண்கள் காவல் நிலையத்தை அணுக தயங்குவதாகவும் கூறப்படுகிறது. ஆளும் விடிய அரசின் அலட்சிய போக்கால் மகளிர் போலீசாருக்கும் புகார் அளிக்க வரும் பெண்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி வினிதா கணினி மைய பிழையால் 7.5% இடஒதுக்கீட்டில் படிக்க முடியாமல் போனதால் அவரது கல்வி கனவு பறிபோயுள்ளது. தகுதி இருந்தும் தொழில்நுட்ப பிழையால் தங்கள் மகள் பொறியியல் படிப்பு வாய்ப்பை இழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடத்தி மாணவிக்கு நியாயம் வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்தியூத்திரைக்கல அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12th படித்தேன். 521 மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நெட் சென்டரில் 7.5 போட்டதுக்கு பதிலாக ஜென்ரலில் அவங்க போட்டாங்க தப்பாக. அதனால் இப்போ சேலத்தில் பாரதியார் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா அப்பா கூலி வேலை செய்கிறாங்க, அதனால் ஃபீஸ் கட்ட முடியாது. அதனால் மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர்.